அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும். ஓங்கு கூட்டல் அல். ஓங்கல் ஓங்கல் என்றாலே உயர்ந்து ஓங்கிய மலை என்று பொருள். ஓங்கல் ஓங்கல் வரை மலை கோடு இவையெல்லாம் மலையை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஓங்கல் ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி மலையிடையே உதிக்கின்ற கதிரவன், தோன்றுகின்ற கதிரவன். இது போல மலைக்கு நடுவே தோன்றுகின்ற கதிரவன். ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. தமிழ் சான்றோர்கள் தொழுகின்ற வணங்குகின்ற தமிழர்களுடைய மரபு, கதிரவனை வழிபடுகிற மரபு நமக்கு உண்டு. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் சிலப்பதிகாரம் சொல்லுது. கதிரவனை வழிபடக்கூடிய தொழக்கூடிய வழக்கம் நம்ம தமிழருடைய பண்பாடு. ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோ தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும். ஏங்கொலி வினைத்தொகை, இயங்குகின்ற ஒலி, ஏங்கும் ஒலி, ஏங்கிய ஒலி. அலைகடல் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, தொடர்ச்சியாக ஓயாத அலைகளால் ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கடல். ஏங்கொலி நீர் ஞாலம், இந்த உலகம் தொடர்ச்சியாக ஒலி எழுப்பக்கூடிய கடலால் சூழ்ந்த ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும். யாரு? கதிரவன். இந்த புற உலகத்தினுடைய கடலால் சூழ்ந்த, ஒலி எழுப்பக்கூடிய கடலால் சூழ்ந்த இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் சூழ்ந்த உலகினுடைய புற இருளை போக்கக்கூடியவர் யார்? கதிரவன். ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோ தொழ விளங்கி. இந்த ஓங்கல் இப்போது எதை குறிக்கிறது? தமிழ் தோன்றிய பொதிகை மலை, பொதிகை மலையை குறிக்கிறது. பொதிகை என்னும் உயர்ந்த மலையிலே தோன்றி தமிழ் சான்றோர்கள் தொழக்கூடிய மிகப்பெரிய அரணாக விளங்குகின்ற ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோ தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும். ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி. தனி ஆழி, ஆழி என்றால் கடல், தனித்த ஆழி. மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று எனையது தன்னேரில்லாத தமிழ். இந்த ஒளி தருகின்ற, இந்த ஆழி சூழ்ந்த இந்த உலகுக்கு ஒளியை தருகின்ற கதிரவன் ஒன்று புற இருளை போக்குகிறது. மற்றொன்று தமிழ் சான்றோர்கள் மட்டுமல்லாது உலக மாந்தர்களின் புற இருளை அக இருளை போக்கக்கூடியதாக, புற இருளை போக்கக்கூடியதாக கதிரவன் விளங்குகிறது. அக இருளை போக்கக்கூடியதாக தன்னேரில்லாத தமிழ். தனக்கு நிகரற்ற, தன்னிகரற்ற, ஒப்புயர்வற்ற, மிகச்சிறந்த உயர்தனி செம்மொழியாக விளங்குகின்ற தமிழ் அக இருளை போக்குகிறது. மாந்தர்தம் அக இருளை போக்குகிறது. இது பொருள் வேற்றுமை அணி என்று குறிப்பிடுவோம். ஏனென்றால் இரண்டு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை முதலிலே கூறி பிறகு அவற்றுக்கிடையே உள்ள வேற்றுமைகளை கூறி வேறுபடுத்தி காட்டினால் அதற்கு பொருள் வேற்றுமை அணி என்று பொருள். இரண்டு பொருள்களுடைய ஒற்றுமையை முதலில் நிரல்படுத்துவது, அதற்கு பிறகு அவற்றுக்கிடையே உள்ள வேற்றுமைகளை குறிப்பிட்டு சொல்லி, ஒன்று புற இருளை போக்குகிறது, அது கதிரவன். மாந்தர்தம் அக இருளை போக்குவது நம்முடைய தமிழ். ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோ தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும். ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்றேனையது தன்னேரில்லாத தமிழ், தன்னேரில்லாத தமிழ். நன்றி.